ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேமால்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பைஸியான, பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்பைஸியான சிக்கன் கறி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோடு நம்ம சேர்த்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இதோடு சேர்த்து ஆச்சி 65 மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா அந்த சிக்கனில் நல்லா ஜெல்லாகும். தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் இது கொஞ்சம் நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். வீட்டில் ஃபோக் ஸ்பூன் இருந்தால் இந்த மாதிரி நம்ம சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக அதில் ஜெல் ஆகும். இப்போது இதை ஒரு 30 to 40 மினிட்ஸ் நான் அதை மூடி வைக்க போகிறேன். அப்போ தான் கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் சூடானதும் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு பெரிய தக்காளி ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அந்த ஊற வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிக்கனை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கனை நல்லா கிளறி விட்டு கிரேவி பதத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவியும் நல்லா சுண்டிடுச்சு, சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நறுக்குன புதினா கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான ஸ்பைசியான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ஸ்பைஸியாக டெம்ப்டிங்காக இருக்குல்ல? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Tata.